ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் நான் இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி யூஎஃப்சி ப்ரெடிக்ஷன் பண்ணணும். இப்போதைக்கு நான் க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஸ்போர்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எம். அதனால் யூஎஃப்சி ப்ரெடிக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இந்த வாரம் யூஎஃப்சி 318 ஈவெண்ட் நடக்குது. அதனால் அதோட மெயின் கார்டு மட்டும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இந்த வருஷம் ஃபுல்லாக இனிமேட்டு வர யூஎஃப்சி ஈவெண்ட்ஸ் நான் ப்ரெடிக்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதை வச்சு என்னோட ப்ரெடிக்ஷன் ரெக்கார்ட் நான் அப்டேட் பண்ணுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் பார்க்கலாம். ஒரு கெஸ்ஸு தான். ஏன்னா இப்போ நான் கிரிக்கெட்டையும் ஃபுட்பாலையும் பார்க்கறத விட்டுட்டேன். ஸோ இப்போது யூஎஃப்சி 318 ஃபஸ்ட்டு மெயின் கார்டு, அதாவது மெயின் கார்டு தான் நம்ம இந்தியாவில் நம்ம பார்க்கலாம். டைரெக்டாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோனி லிவ்லையோ இல்லை டிவியில் பார்க்கணும்னா 10-2, 10-3, 10-4 அதில் பார்க்கலாம். ஸோ இப்போது மெயின் கார்டோட ஃபஸ்ட்டு ஃபைட்டு மைக்கேல் ஜான்சன் வர்சஸ் டேனியல் ஜெல்லுகுபர். ஸோ மேட்சப் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜான்சன் ஒரு ஸ்ட்ரைக்கர், பியூர் அண்ட் பியூர் ஸ்ட்ரைக்கர். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்கேல் ஜான்சன் இந்த டபுள் சைடு துப்பாக்கி சொல்லுவாங்கல்ல, முன்னாடியே சுடும் பின்னாடியே சுடும், அந்த மாதிரியான கேஸ். எப்போ எந்த மேட்ச் ஜெயிப்பார்னு சொல்ல முடியாது, யாரோட தோப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ரெக்கார்டே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 5 மேட்ச் தோத்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு பெரிய ஆளை தோக்கடிச்சுவாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஃபைட்டர் மைக்கேல் ஜான்சன். காலங்காலமாக இருக்காப்புல. ஏஆஸ் வின்ஸ் ஓவர் டோனி ஃபெர்குசன், அப்புறம் ஜஸ்டின் பொரியர், எட்சன் பார்போசா, அவங்க கூடலாம் ஃபைட் பண்ணி ஜெயிச்சிருக்காரு. கபீப், ஜஸ்டின் கெய்ச்சி எல்லாம் தோத்துருக்காரு. ஸோ இந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது ஒரு 24 wins 19 losesன்னு பார்க்கும்போது என்னடா அது பெரிய ஒரு இன்டிமிடேட்டிங் ரெக்கார்டு மாதிரி தெரியல அப்படின்னு. ஆனால் ஒரு இன்டிமிடேட்டிங் ஃபைட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த சைடு பார்த்தா ஜெல்குபர் கடைசியாக அந்த மேட்ச் பார்த்தா ஒரு டெசிஷன் லாஸு. மெக்சிகன் ஃபைட்டரு. பொதுவாக இவர் ஆக்சுவலாக இவரோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரெஸ்லிங். எஸ், வெரி குட் டேக் டவுன் டிஃபென்ஸ். இங்கே அதுக்கான வேலை வராது. அதனால் இந்த ஃபைட்டில் 2 பேரும் டேக் டவுன் போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தே ஆர் கோயிங் டு ஸ்டாண்ட் அண்ட் பேக். ஆனால் ஒரு கிறிஸ்பான ஃபைட்டிங் ஸ்டைல் இருக்குது ஜெல்குபருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கன டேலண்ட் வேறு. ஜெல்குபர் வின்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் ஃபைட், டேன் ஈகே வெர்சஸ் பிட்ஷோ பிட்புல். பிட்புலுக்கு இது செகண்ட் ஃபைட் யூஎஃப்சியில். பல வருஷமாக இருந்திருக்காப்புல. மித்த ஆர்கனைசேஷன்லாம் ஃபைட் பண்ணிட்டு கடைசியாக யூஎஃப்சிக்கு வந்திருக்காப்புல. கொஞ்சம் வயசாகிடுச்சு. டேன் ஈகே கடைசி 2 மேட்சும் தோத்துறாப்புல. ஒன்று லேரான் மர்ஃபிட்ட இந்த மேட்ச் நம்ம மேக்ஸ் ஆலோவே வெர்சஸ் இலியா தொபுரியா கார்டில் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நாக் அவுட் நடந்திருக்க வேண்டியது. எல்லாருக்கும் அதில் ராபரின் படிச்சு எனக்கு நான் அந்த ஃபைட்டு நான் மாஃபி ஜெயிச்சாப்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டு க்ளோஸாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 2 பேரோட அந்த கேஓ பவர் ரொம்ப அதிகம். அதே சமயம் டேனி கேவையும் நம்ம சாதாரணமாக மதிப்பிடக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த யூஎஃப்சி நாஷே அதில் பார்த்தீங்கன்னா 4 hours நோட்டீஸில் டியாகோ லோபஸோட சண்டை போட்டாப்புல. அது டெசிஷன் போய் தான் தோத்தாப்புல. இப்போ 4 hours நோட்டீஸில் ஃபைட் பண்ணியே டெசிஷன் போய் தோக்குறாங்க. அந்த ஃபைட்டர் எப்படி அப்படி ஃபைட்டாக இருப்பாங்க யோசிச்சுப்பாரு. அதுக்குன்னு பிட்புல்லை நான் விட்டு தர மாட்டேன். இந்த ஃபைட்டில் ஐ வில் கோ வித் அண்டர் டாக். ஐ திங்க் பெடிஷா பிட்புல் வில் வின் திஸ் மேட்ச். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சல்டு ஃபைட்டோட ரீஷெடியூல்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூஎஃப்சி 279 கெவின் ஆலண்டும் டேன் ரொட்ரிகஸ் தான் ஃபைட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த ஹம்சா சிமாயாவோட வெயிட் கட் பிரச்சனை வந்ததுனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவர் ஷஃபிள் பண்ணிட்டு டேன் ரொட்ரிகஸ் லீ ஜிங்லியானோடையும் கெவின் ஆலன் ஹம்சா சிமாயாவோடையும் ஃபைட் பண்ணாங்க. கடைசியில் கெவின் ஆலன் தோத்துட்டாப்ல. ஆனால் அந்த கார்டில் டேன் ரொட்ரிகஸ் ஜெயிச்சிட்டாப்ல. இப்போ 2 பேருமே ஆஃப்டர் வின் வராங்க. டேன் ரொட்ரிகஸ் ஆப்வியஸாக ஒரு வெரி குட் ஸ்ட்ரைக்கர். நாக் அவுட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயம் கெவின் ஆலன் பார்த்தீங்கன்னா சப்மிஷன்ஸ் சூப்பராக பண்ணுவாப்ல. லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா ஒரு சப்மிஷன் விக்டரி தான் வந்துச்சு. அதுக்காக சப்மிஷன் தான் போவார் அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்ச் கேஓ வின் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான 7 inch ரீச் அட்வான்டேஜ் வேறு. அதை கெவின் ஆலன் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கெவின் ஆலன் ஜெயிச்சிருவாங்க என்னோட கணிப்புப்படி. கெவின் ஆலன். அடுத்து மூவிங் டு த கோமெயின் ஈவெண்ட், பாலோ கோஸ்டா வர்சஸ் ரோமன் கபிலோவ். 2 பேரும் ரொம்ப ரொம்ப சிமிலரான ஃபைட்டிங் ஸ்டைல் உள்ளவங்க. ஜெயிச்சிருக்க 14 மேட்ச்சில் 2 பேரும் 12 மேட்ச் கேஓ தான் நாக் அவுட் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இந்த மேட்ச் ஒரு
ஸ்டாண்ட் பேங்க் ஃபைட்டு தான் ரெண்டு பேரும். இது வந்து இங்க வந்து பெரிய ரீச் அட்வான்டேஜ் இல்லை ரெண்டு பேருக்கும். இங்க யாருக்கு பவர் அதிகமா இருக்கோ, யாருக்கு வந்து அந்த ஸ்டெமினா அதிகமா இருக்கோ, அந்த ஃபைட் வந்து வின் பண்ணுவாப்ல. ஆனா ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்கும்போது கடைசியா ஒரு 3-4 வருஷமா வந்து பாலகோஷா வந்து ஒழுங்காக ஃபைட்டு பண்ணலை, அதான் உண்மை. அதர்சன்யாட்ட தோத்தப்புறம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 ஃபைட் தான் பண்ணிருக்காப்ல. அந்த 4 ஃபைட்ல பார்த்தீங்கன்னா 3 இது தோத்துட்டாப்ல. 3 தோத்தது வந்து விட்டேக்கர், மாவின் வெட்டோரி, அப்புறம் ஷான் ஸ்ட்ரிக்லாண்டோட. ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா லூக் ராக்ஹோல்டோட. லூக் ராக்ஹோல்ட் ஆல்மோஸ்ட் வந்து கடைசி மேட்ச் ரிட்டர்ன் மேட்ச்லாம் வந்து அவரை தோக்கடிச்சாப்ல. அதனால எனக்கு வந்து எந்த லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்றது வந்து டவுட்டா இருக்கு. திங்கிங் அபவுட் இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃபைட் பண்ண வேண்டியது, ஆனால் வந்து மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. ரோமன் கபிலோ பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு ஃபைட் வின் பண்ணாப்ல, ஒரு ஃபைட் லாஸ் பண்ணாப்ல. அந்த லூஸ் ஆன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்மிஷன் தான் தோதாப்ல. இது வரைக்கும் ஜெயிச்ச எல்லா மேட்சுமே வந்து நாக் அவுட். அதனால சப்மிஷன் பாலகோஷா பண்ணுவாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டு. எனக்கு என்னமோ ரோமன் கபிலோ ஜெயிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஸோ ரோமன் கபிலோ வில் வின் பை நாக் அவுட் வச்சுக்கலாமே. ஓகே, இப்போ கமிங் டு த மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ஈவெண்ட், மேக்ஸ் ஹாலோவே வர்சஸ் டஸ்டின் பொரியர். இது ஆக்சுவலாக வந்து ட்ரைலஜி ஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ட்ரிலாஜின்லாம் இல்லை, இது வந்து சம்பிரதாய ட்ரிலாஜி. ட்ரிலாஜினா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச்சு ஒரு ஈச் ஒன்னு இருக்கிறப்ப அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த மேட்ச் ஏன் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டஸ்டினுக்கு இது வந்து ஃபைனல் மேட்ச். இஸ் ரிட்டையரிங் ஆஃப்டர் திஸ், இஸ் கன்ஃபார்ம். அதே சமயம் ரெண்டு பேரும் ஒரு லாஸ்ட்லேருந்து வராங்க, பவுன்ஸ் பேக் ஆகணும், அது ஒரு கட்டாயம். ஆனால் போன வாட்டி ஃபைட் பண்ணப்ப மேக்ஸ் ஹாலோவே வாஸ் நாட் இந்த லைட் வெயிட் ஷேப்னு சொல்லலாம். அவர் லைட் ஃபைட்டில் தான் ஃபைட் பண்ணாப்புல. ரெண்டு பேரும் இன்டர்வியூ டைட்டிலுக்கு ஃபைட் பண்ணாங்க. டஸ்டின் பொரியர் ஜெயிச்சாப்புல. ஒரு 11 ஃபைட் வின்ஸ்ட்ரீக் வந்து மேக்ஸ் ஹாலோவேக்கு போச்சு. ஆனால் அப்போ அவர் வந்து ஒரு ஃபெதர் வெயிட் ஃபைட்டரு, ட்ரைங் டு மூவ் அப் டு லைட் வெயிட். இப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேக்ஸ் ஹாலோவே இஸ் லைட் வெயிட் ஃபைட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் லைட் வெயிட் தான் கண்டினியூ பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். கன்சிடரிங் இலியாட்டோ புரியா வந்து இப்போ லைட் வெயிட்ல இருக்கனால அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. டஸ்டின் பொரியர் ஒரு ரெஸ்லர், ஆனால் இஸ் த பெஸ்ட் பாக்ஸர் இந்த யூஎஃப்சி. எப்படி என்ன ஒரு ஐரானி பாருங்க. இஸ் அ ரெஸ்லர். டஸ்டின் பொரியர் பார்த்தீங்கன்னா இஸ் அ ரெஸ்லர் பட் கன்சிடர் அஸ் த பெஸ்ட் பாக்ஸர் இந்த யூஎஃப்சி. அந்த அளவுக்கு கிறிஸ்பான ஃபைட்டிங் ஸ்டைல், கிறிஸ்பான பஞ்சஸ், கிறிஸ்பான ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி இருக்க ஃபைட்டர். இப்போ இலியா தான் பெஸ்ட் பாக்ஸர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பெஸ்ட் பாக்ஸர்ன்றது வந்து அவங்களோட ஒப்பீனியன் தகுந்தபடி மாறிட்டே இருப்பாங்க. என்னைய கேட்டா நான் வந்து டஸ்டின் சொல்லுவேன். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேக்ஸ் ஹாலோவே வந்து ஒரு வால்யூம் ஃபைட்டர்னா அவரோட பஞ்சஸ்ல வந்து பவர் இருக்காது, ஆனால் நிறைய பஞ்சு த்ரோ பண்ணுவாப்ல. டக்குன்னு நாக் அவுட் ஆயிடும். ஜஸ்டின் கேஜிலாம் கடைசி ரவுண்ட் ஆகுது, நாக் அவுட் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ இது ஒரு வால்யூம் ஃபைட்டர் வர்சஸ் ஒரு டைமிங் அண்ட் பொசிஷன் உள்ள ஃபைட்டுக்கான ஃபைட்டு. இதுதான் நான் இதை வந்து பார்க்குறேன். என்னைய கேட்டால் இது வந்து டஸ்டின் பொரியருக்கு லாஸ்ட் மேட்ச் தான். நிறைய பேர் வந்து வின் திஸ் மேட்ச் அண்ட் ரிட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டாக இருக்கு. ஏன்னா மேக்ஸ் ஹாலோவே ஜெயிச்சாருன்னா ஹீ கேன் சேலஞ்சு இலியாட்டோ புரியா ஃபார் லைட் வெயிட் டைட்டில். இங்கே பார்த்தா இப்போதைக்கு ஸ்லைட் எட்ஜ் ஃபார் மேக்ஸ் ஹாலோவே. அதனால் நான் வந்து மேக்ஸ் ஹாலோவே வின் பண்ணுவாப்ல அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 ஃபைட்டு 5 வின்னர்ஸ் டக்குன்னு சொல்லிடுறேன். டேனியல் ஜெல்லூபர் வில் பீட் மைக்கேல் ஜான்சன் 1. பெட்ரிஷா பிட்புல் வில் பீட் டேனி 2. கெவின் ஆலன் வில் பீட் டேனியல் ராட்ரிகஸ் 3. ரோமன் கபிலோ டு பீட் பாலோ கோஸ்டா 4. அண்ட் மேக்ஸ் ஹாலோவே டு பீட் டஸ்டின் பொரியர் 5. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட UFC 318ஓட ப்ரெடிக்ஷன்ஸ். 5ல் எத்தனை கரெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கரெக்ட் ஆகிறத வச்சு அடுத்தடுத்து UFC ப்ரெடிக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். ஐ ஹோப் த பெஸ்ட் திங் வில் ஹேப்பன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் வரேன்.